எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய தை மாதம் எப்படி இருக்க போகுது. ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கும். இந்த மாதத்துலேயாவது நமக்கு நல்லது நடந்துராதா அப்படின்ற ஆதங்கம் சில பேருக்கு, இந்த மாதத்தில் இது செய்தே தீரணும் அப்படின்ற ஒரு ஆசை எண்ணம் ஒரு சிலருக்கு இருக்க தான் செய்யும். அப்போ பிறக்கப்படக்கூடிய தை மாதம் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? தை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கன்னிராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி திருமணஸ்தானாதிபதி. திருமணஸ்தானாதிபதியுடைய நட்சத்திரத்தில் ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. கடக ராசி, கன்னிராசிக்கு 11வது பாவகம், ராசியின் நாயகன் சந்திரன். அப்போது 11வது பாவகத்துக்கு அதிபதி லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி நிலையில் இருக்கும் பொழுது தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. இந்த லாபஸ்தானாதிபதி சந்திரன் திருமணஸ்தானாதிபதிக்கு நட்சத்திரம் கொடுத்து தான் திருமணஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கார். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, சந்திரனும் குருவும் நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருக்கிறாங்க இந்த மாத தொடக்கத்தில். குரு பகவான் ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பகவான் கிருஷ்ணர் அவதரித்த நட்சத்திரத்திலையும், செவ்வாய் அதே மாதிரி சந்திரன் 2 பேருமே ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம். செவ்வாவும் சந்திரனும் ஒரே பாவகத்தில் லாபஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகம் அப்படின்ற ஒரு யோகம் கொடுக்குது. குருவும் சந்திரனும் நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருக்கிறதுனால குரு சந்திர யோகம் அப்படின்ற ஒரு யோகமும் இருக்குது. செவ்வாவும் சூரியனும் பார்வை பரிவர்த்தனை, மகரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கடகத்தில் இருக்கிற செவ்வாய் பார்வை பரிவர்த்தனையால் சூரிய மங்கள யோகம், கிட்டத்தட்ட நமக்கு 3 யோகம் கன்னிராசி நண்பர்களுக்கு ரொம்ப பிரதானமாக இருக்க போகுது வரக்கூடிய தை மாதம். மனசுக்குள்ளார மனக்கோட்டைகள் நிறைய இருக்க தானே செய்யும், எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். அதுக்கு உண்டான நேரம் வந்தால் தானே நம்மளால் செயல்படுத்த முடியும் இல்லையா? கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு தை பிறந்தா 100% சொல்கிறேன், 1000% சொல்கிறேன், வழி பிறக்க போகுது. ஃபஸ்ட்டு திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுது. திருமண காரகன் சுக்கிரன் 15ஆம் தேதி திருமணஸ்தானத்துக்கு போயிட்டு உங்கள் ராசியை பார்ப்பார். சுக்கிர பகவானுடைய பயிற்சி தை மாதத்தில் வருதுங்க. 15ஆம் தேதி திருமணகாரகனுடைய பார்வையும் திருமணகாரகனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய திருமணஸ்தானாதிபதி குருவும் உங்கள் ராசியை பார்க்கிறார். திருமணகாரகனும் திருமணஸ்தானாதிபதியும் இருவரும் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய சூழலால் 100% திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். தீராத திருமண தடை, இதுக்கு இன்னொரு அர்த்தமும் உங்களுக்கு நான் விவரம் சொல்கிறேனுங்க, இன்னொரு ஆதாரமும் காட்டுறேனுங்க. கன்னி ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன். 11ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தில் இருந்த புதன் 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் தனசில் இருந்த புதன் 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை, அந்த 11ஆம் தேதி சாயந்தரம் மகரத்துக்கு போகிறார் புதன். சூரியன் புதன் சேர்றதுனால அங்கே நமக்கு புதன் ஆதித்ய யோகம் வருது. இந்த திருமணஸ்தானாதிபதி சுபஸ்தானாதிபதி குரு உங்கள் ராசியை 5வது பார்வையாக பார்த்துட்டு உங்கள் ராசி நாதனை புதனை 9வது பார்வையாக பார்க்குறார். இதனால தான் சொல்கிறேனுங்க, தீராத திருமண தடை நீங்குதுன்ட்டு. 10 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, 12 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, எனக்கு கல்யாணம் நடக்கின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, மறுமணமாவது செஞ்சுக்கிட்டோமா, அதை விட பாவம் வேறு எதுவுமே இல்லை. திருமணமே பண்ணாமல் மறுமணத்துக்கு போராடுறது இல்லையா? அப்போது கன்னிராசியில் வரக்கூடிய உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, அஸ்தம் நட்சத்திரத்தில் அவதரித்தவங்களாக இருந்தாலும் சரி, சித்திர நட்சத்திரம் 1-2 மாதத்தில் அவதரித்தவங்களாக இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 100% வர தை மாதத்தில் உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுவது உறுதி. 1. 2வது, சில பேருக்கு திருமணம் நடக்கலையான்ற கவலை இருந்தாலும் சில பேருக்கு ஏண்டா திருமணம் செஞ்சோன்ற கவலை இருக்கும்.
கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் வரக்கூடிய தை மாதத்தில் 100% சரியாகும். இது மட்டும் இல்லைங்க, திருமணத்துக்கு அடுத்தது புத்திர வளர்ச்சி. ஐயா உங்களுக்கு வேலையே இல்லையா ஐயா, எல்லா ஜோசிகாரங்களும் இது தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நடக்க மாட்டேங்குதே. ஆதாரம் இல்லாமல் சொல்லலையே, நான் ஆதாரபூர்வமாக சொல்கிறேன். புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு, புத்திர ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நம்ம ராசி, நம்ம லக்னத்துக்கு 5வது கட்டம். புத்திரஸ்தானத்தில் நம்ம ராசிநாதன் புதன் இருந்து புத்திரகாரகன் குரு நம்ம ராசிநாதனை பார்ப்பதால், நம்ம ராசிக்கு 5வது பாவகத்தை பார்ப்பதால் கட்டாயம் நமக்கு புத்திர வளர்ச்சி ஏற்படும். இது ரெண்டுமே பிரதானமாக கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய மிக சிறந்த ஒரு பலன் தை மாதத்தில் இந்த 2 விஷயம். 2வது இன்னொன்று சொல்கிறேனுங்க, வெளிநாடு போகணுன்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். வெளிநாடு நம்மளால் போக முடியலையே அப்படின்ற ஆதங்கம் சில பேருக்கு இருக்கும். போகணுன்ற ஆசை நிறைய பேருக்கு, போக முடியலையே அப்படின்ற ஆசை, போக முடியலையேன்ற கவலை ஆதங்கம் சில பேருக்கு. வரக்கூடிய தை மாதம் 9ஆம் தேதி இரவு, கிட்டத்தட்ட 10ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க, 10ஆம் தேதி சூரிய பகவான் அவர் தான் மாத கிரகம். ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு பாவகத்தில் சூரிய பகவான் வருவார். தை மாதம்னா எல்லா வருடத்துலேயும் தை மாதம் சூரிய பகவான் கன்னி ராசிக்கு 5வது பாவகத்துக்கு பிரவேசம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். தை 1லிருந்து 30 வரைக்கும் சூரிய பகவான் நமக்கு அந்த மகரத்தில் தான் இருப்பார். 270 டிகிரியிலிருந்து 300 டிகிரி வரைக்கும் அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் தை மாதம். தை 10ஆம் தேதி திருவோணம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய விஷ்ணு பகவான் அவதரித்த நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வந்து கன்னி ராசிக்கு 11வது பாவகம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பார். லாபஸ்தானம் சந்திரனுடைய வீடு. சூரிய பகவானும் அந்த நேரத்தில் புதனும் சேர்ந்து, ஏன்னா 11ஆம் தேதி புதனும் வந்துடுவார். தொழில் ஸ்தானாதிபதி இல்லையா புதன் கன்னி ராசிக்காரங்களுக்கு. கன்னி ராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி அல்லது பெண்ணுக்கும் சரி தொழில் ஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் தான். அப்போ புதன் சூரியன் குருவுடைய பார்வையில் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தை பார்க்குறாங்க. வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். ஒன்று வெளிநாடு போவீங்க, இல்லையா வெளிநாடு தொடர்புள்ள வேலை வந்து சேரும். வெளிநாட்டில் உள்ளவங்க எழுதி வச்சுக்கோங்க, 100% அது உண்மை, எழுதி வச்சுக்கோங்க. தை மாதம் 10 தேதிக்கு மேலே சொந்தமாக வீடு வாசல் வாங்கிறதுக்கான ப்ராசஸ் உங்களுக்கு நடக்கும். இந்த நிமிஷம் நீங்கள் கனடாவில் இருந்தாலும் சரி, யூஎஸில் இருந்தாலும் சரி, யூகேயில் இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிங்க, கல்ஃப் கண்ட்ரியை தவிர. ஏன்னா கல்ஃப் கண்ட்ரியில் நம்ம நினச்சாலும் வீடு வாசல் வாங்கிட முடியாது பாருங்கள், அதுக்காக சொல்கிறேனுங்க. சொந்த வீடு வாசல் நாம் ஏன் இன்னும் வாங்காமல் இருக்கோன்ற எண்ணம் உங்களுக்கு 10 தேதியில் தை 10 தேதியில் வருதா இல்லையான்னு பாருங்கள். நாம் ஏன் இன்னும் வாங்காமல் இருக்கோம், இல்லை நம்ம வாங்கணும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு தை மாதம் 10 தேதியில் உங்களுக்கு நிச்சயமாக வரும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு சில வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் தை மாதம் 10 தேதிக்கு மேற்கொண்டு திருவோணம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய விஷ்ணு பகவான் அவதரித்த நட்சத்திரத்தில் சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் மண்மனைக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க. நிச்சயமாக நடக்கும் இது. இந்த நிமிஷம் வீடியோ பார்க்கும்போது உங்கள் மனசில் ஒரு துளி கூட அந்த எண்ணமே இருக்காது. நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டக்குன்னு மனசில் ஞாபகம் வரும், அந்த தம்பி அன்றைக்கே சொன்னார் அப்படின்ட்டு. அதுபோக ஒரு சிலர் பூர்வீக வீட்டில் இருந்து வெளியேறதுக்கான நேரம் இந்த நேரம். பூர்வீகத்திலிருந்து வெளியே போகிறதுக்கு முடியாமல் இருக்கிறனுங்க, தவிக்கிறனுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் புதனுடன் சேருவதால் பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியே போகணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது சிறந்த நேரம், சிறப்பான நேரம். இன்னும் ஒரு சிலருக்கு பூர்வீக தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, எங்கள் தாத்தா செஞ்ச தொழில், எங்கள் அப்பா செஞ்ச தொழில் நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, ஆனால் 2 வருஷமாக அந்த வேலையில் ரொம்ப சங்கடமாக இருக்குதுங்க, வேலையை விட்டுவிடலாம்னு இருக்கிறேனுங்க அப்படின்னா தயவு செய்து நிதானமாக இருங்க.
தெரிஞ்ச குதிரையிலேயே நம்மளால் பயணிக்க முடியலைன்னா தெரியாத குதிரையில் சத்தியமாக பயணிக்க முடியாது. இத்தனை வருஷம் நமக்கு அடையாளமாக இருந்தது, தாத்தார் காலத்திலேருந்து அப்பார் காலத்திலேருந்து நம்ம காலம் வரைக்கும் அந்த அடையாளமாக இருந்தது. அதுவே நமக்கு கை கொடுக்கலன்னா புதுசாக ஒரு வேலைக்கு போய் நீங்கள் மல்லு கட்டுறது அது நல்லது கிடையாது. தை மாதம் 10 தேதி போகட்டும். இன்னும் சொல்லப்போனால் 24ஆம் தேதி, தை மாதம் 24ஆம் தேதி இன்னொரு ஆச்சரியம் பிறக்கப்படுது. என்ன சார் ஆச்சரியம்? சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நம்புகிற மாதிரி தான் தெரியுது, இது நம்பட்டுமா நம்பலையான்னு எனக்கு தெரியல. நீங்கள் நம்பவே வேண்டாம், நடந்ததுக்கப்புறம் நீங்கள் உணர்ந்து சொல்லுங்கள். ஏன்னா ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுங்க, அதை நான் நம்புகிறேன். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது, நான் நம்புகிறேன். நடந்ததுக்கப்புறம்தான், ஒரு செயல் செஞ்சதுக்கப்புறம்தான் உங்களுக்கு புரியும். 24ஆம் தேதி சூரியன் அவிட்டம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய வசுக்கள் அவதரித்த நட்சத்திரத்தில் வருவார். அப்போது அந்த அவிட்டம் நட்சத்திரத்தின் நாயகன் யாருன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் நம்மளுடைய ராசிக்கு 10வது பாவகத்தில் தொழில் ஸ்தானத்தில் 8ஆம் தேதி, இந்த மாதம் அதாவது தை மாதம் 8ஆம் தேதி வருவார். செவ்வாவுக்கு ஒரே நாள் அந்த 8ஆம் தேதி மட்டும்தான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டு தை மாதம் முழுவதும் நம்மளுடைய ராசிக்கு, கன்னி ராசிக்கு 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்திலேயே அப்படியே இருப்பார். மாசி மாதத்தில் தான் நமக்கு அவர் பயிற்சி அடைவார். அப்போது கிட்டத்தட்ட ஒரு 22 நாள் கிடைக்கிது செவ்வாய் நம்ம ராசியில் வரக்கூடிய நேரம். அப்போ 24ஆம் தேதி தான் சூரியன் செவ்வாவுடைய சாரத்தில் வருவார். சூரியன் செவ்வாவுடைய சாரம் வாங்கி 11வது பாவகத்தை பார்க்க, செவ்வாய் 10வது பாவகத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பார். செவ்வாய் உங்கள் ராசியை பார்ப்பார், பிரமாதமாக இருக்கும். அதாவது பூர்வீக தொழில் செய்கிற நண்பர்களுக்கு, நான் மளிகை கடை வச்சுருக்கிறேனுங்க, ஹோட்டல் கடை வச்சுருக்கிறேனுங்க, இதெல்லாம் பூர்வீக தொழிலாக இருக்கும் இல்லையா? இல்லை நான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, அப்பா செஞ்ச தொழில் தாத்தா செஞ்ச தொழிலும் உங்களுக்கு நட்டமாக இருக்குதுன்னா தை மாதம் 24ஆம் தேதி செவ்வாவுடைய சாரத்தில் சூரியனும் செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருந்து, உங்கள் ராசிநாதனுடைய வீடு அதாவது புதனுடைய ஆதிக்கத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய சூழலில் அந்த 6 நாளில் மிராக்கல் நடக்கும், அதிசயம் நடக்கும். அந்த 6 நாள்லையும் இல்லை நான் தொழில் எடுத்து போடுறேனுங்க, புது தொழிலுக்கு நான் போகிறேனுங்க அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் சந்தோஷமாக போங்க. எதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும் இல்லையா? அது இந்த தை மாதம் மட்டும் அந்த 6 நாள் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க. சார் எனக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்குது சார், கடன் பிரச்சனை இருக்குது, கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சார், இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் சார். பொதுவாக இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க பெருசாக அந்த மாதிரி சூழ்நிலைக்கு பெருசாக தள்ளப்பட மாட்டீங்க, சுகவாசியாக தான் இருப்பீங்க. எப்படி சொல்கிறேன்னா, அத்தியாவசியம் என்னவோ அதை தான் செய்வீங்களே தவிர அனாவசியமாக ஒரு செயல் செய்ய மாட்டீங்க. இது எல்லாத்துக்கும் பொருந்தும், கன்னிராசியில் பிறந்த எல்லாருக்குமே இது பொருந்தும். ஆடம்பரமாக இருக்கிறது, அகலக்கால் வைக்கிறது கிடையவே கிடையாது. அதனால் பெரிய லெவலில் சிக்கல் உங்களுக்கு இருந்திருக்காது. அப்படி இருக்குது அப்படின்னாலும் இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரக்கூடிய சூழலில் உங்களுடைய வேலை வாய்ப்பில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வேலை வாய்ப்பு மாறுதல், இந்த மாதிரி ஒரு சூழலால் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். எது எப்படி இருந்தாலும் வரக்கூடிய தை மாதம், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற வார்த்தை கன்னிராசி நண்பர்களுக்கு 100% உண்மையாக போகுது. இதில் மாறுதல் ஒன்றும் கிடையாது. உங்களை மிகைப்படுத்தி சொல்லணும் அல்லது உங்களை சந்தோஷப்படுத்தணுன்றது என்னுடைய நோக்கம் இல்லை. இருக்கிற விஷயம் உள்ளதை உள்ளபடி சொல்லியிருக்கிறேனுங்க, அனுபவித்து சொல்லுங்க. நான் சொன்ன விஷயம் நடந்ததா அல்லது நடக்கலையான்னு. இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் சொந்த ஜாதகத்தை கொடுத்தாவே ஒழுக்கமாக சொல்கிறது இல்லைங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சில ஜோதிடர்களை சொல்கிறேனுங்க, எல்லாரையும் சொல்லலை. ஒரு பொது பலன் ஆதாரபூர்வமாக ஆணித்தரமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேனுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு நடந்ததுன்றது இந்த மாதத்துடைய இறுதியில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முதல்ல சொல்ல வேண்டாம், இறுதியில் சொல்லுங்கள், சரிங்களா? சரி நண்பர்களே, இந்த பதிவு கண்டிப்பாக கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.